செய்திகளை பார்த்து வருகிறோம். கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறை அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறை அமைச்சரோடு சென்று பார்வையிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அந்த விவகாரம் சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியினுடைய மக்களின் சமூக வாழ்வியல் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், C குமரப்பன் அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் அந்த பகுதிக்கு தான் சென்று ஆய்வு செய்ததாகவும் அதனுடைய அறிக்கை, பென்டிரைவ் உள்ளிட்டவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த அறிக்கை தயாராகி வருகிறது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். அன்றைய தினம் இரு மாவட்ட ஆட்சியர்களினுடைய அறிக்கையை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கல்வராயன் மலைப்பகுதி மக்களை பொறுத்தவரை அவர்களினுடைய ஒரே வாழ்வாதாரமாக கள்ளச்சாராயம் மட்டுமே இருக்கிறது. அதனை ஒழிக்க வேண்டும். அதனை ஒழித்தால் அவர்களினுடைய வாழ்விற்காக, மேம்பாட்டிற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அந்த பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவது, தொழில் மேம்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த பகுதி மக்களுக்கு சாலை, போக்குவரத்து, மருத்துவம், கல்வி உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதற்கு அரசு முன்வர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனை உறுதி செய்வதற்காக அந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அவ்வாறு முதலமைச்சரால் செல்ல முடியவில்லை என்றால் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அந்த துறை சார்ந்த, அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையை சேர்ந்த அமைச்சருடன் சென்று அந்த பகுதிக்கு பார்வையிட வேண்டும். அவ்வாறு பார்வையிட்டால் அந்த பகுதி மக்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீதிபதிகள் நாங்களாக சென்று பார்ப்பதை விட முதலமைச்சரோ அல்லது உரிய அமைச்சர்களோ சென்று பார்த்தால் அந்த பகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். எனவே இதனை செய்வதற்கு முதலமைச்சரோ அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோர் அங்கு சென்று பார்வையிட்டால் நன்றாக இருக்கும் என்று தாங்கள் கருதுவதாகவும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தெரிவித்தனர். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.